மூலஸ்தானம் என சொல்வது எதனை? மூலஸ்தானம் அது தீட்சையாகுமா? உழலும் மனிதா, நான் சொல்லும் ஓங்குதல் பதில்தான் புரியட்டுமே. மூலஸ்தானம் என் அதிர்வுனை அறிந்திட ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே. ஞான பிரம்மாண்டம் விளங்கட்டுமே. கற்பகிலத்திடை வைத்த விக்கிரகம் எந்த காலத்தின் குறியீடு? கடந்த காலத்தை கடவுள் என்றதால் ஒடுக்கவே நீதம் இதை உணர்த்த வேண்டிய மூலஸ்தானம் நான் காதில் சொல்கிறேன் உபதேசம். சுதியாலினுப்பினை உணர்ந்தால் காராதீதமே பிரம்மாண்டம். யுகம் யுகம் தோறும் கணப்பொழுதாகும் மணித்தொழிலானே மூலஸ்தானம். இந்த ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே. ரகசியம் உணர்ந்தால் அதிசயம் நிகழ்த்தும் பரவசம் நானே. சுழல்வது போலே சுழன்று பெருவேகத்தை கொண்டதெது? எத்தனை கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலில் அடங்கா கணிதம் எது?
முதலும் நடுவும் முடிவும் காணா மூலப்பொருளாய் உள்ளதெது? அறிவும் அசைவும் அணுகா அறிவுள் அசையாத செய்த உணர்வே அது. காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். மதமார்க்கங்கள் எதுவும் புகழா மர்மமுடிச்சின்னாதியது. வேத புராண குருவிற்கெத்தாகி திம்பித்தாய் விளைந்ததெது? அகமோ குரமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது? ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது? அகமோ புறமோ எதிலும் கலந்து இல்லாதிருக்கும் இருப்பு எது? ஒவ்வொரு நொடியும் முன்னோடிருந்து தன்னை உணர்த்தா கலைமை எது? காலம் 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 அதுதான் கடவுள் கடவுள் கடவுள். என்கிற பொய்யும் மெய்யும் சொல்லா ஞான புதையல் எது? சொல்லிட முயலும் ஆயிரம் கோடி நூலினு காணாதுட்பம் எது? நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது? ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது? நுட்பம் கடந்த கர்ப்பாந்தத்தின் கற்பம் எது? ஓங்குதல் என்கிற சூத்திரமாகிய உழவின் சாமித்துவாரமெது? சொல்லற சொல்லற சுமாயிரு நல்லற ஞானம் சுமாயிரு. சுமாயிருக்கும் உளவினை சொல்வேன் சுமாயிரு. சுகமாயிருக்க அகமாயிருக்க சுமாயிரு. மதமும் மடமும் சபையும் சொல்ல ரகசியம் சொல்லி தருகின்றேன். சடங்குகளோடு வழிபாடெல்லாம் காட்ட
அதிசயம் காட்டுகின்றேன். இதுவரை வந்த ஞானிகள் எவரும் சொல்லாததை நான் சொல்லுகின்றேன். சும்மா இருத்தல் ஒடுக்க மகனே, ஓங்குதல் படியில் ஏற்றுகின்றேன். கண்களை மூடி தியானம் என்று சும்மா இருக்க முயலுகிறாய். மலையோ குகையோ எதிலோ சென்று தவமும் இருந்து வாடுகிறாய். அனுபவம் என்று ஏதோ வாய்க்க இதுதான் ஞானம் என்றாய். உடனே உன்னுள்ளாணவம் எழவே நானே குருவென பீடம் கண்டாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. சொல்லி நானே கடவுள் கடவுள் என்றாய். சும்மா இருக்க முடியாமல் தீட்சைகள் என்று வகுப்பெடுத்தாய். சொன்னவன் எவனும் கேட்டவன் எவனும் சும்மா இல்லை புவி கெடுத்தாய். எதிலோ முடங்கி எங்கோ ஒடுங்கி சும்மா இருக்க பரிதவித்தாய். சும்மா இருத்தல் இதுவா மகனே, அம்மா பொருளை அறியா மகனே. அறிந்திட அறிந்ததை அறுத்திடு மகனே, அடியேன் சொன்மொழி கேட்டிடு மகனே. சொல்லற சொல்லற சும்மாயிரு, நல்லற ஞானம் சும்மாயிரு. நொடி நொடியாக யுகமாயோங்கும் நிகழ்காலம் தான் சாட்சியமே. அந்த சாட்சியில் விரியும் காட்சிகள் தானே சும்மா இருக்கும் சூத்திரமே. கால இருப்பின் கற்பம் தானே சும்மா இருக்கும் பாத்திரமே. அது சும்மா இருத்தல் போலே தோன்றி அதிர்வாயங்கும் சாத்திரமே. காலம் 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 மகனே, சும்மா இருக்கும் காலாதீதம் உணரும் உணர்வே சும்மா இருத்தல். உணர்ந்தாலோங்கும் யுக யுகாந்திரம். குருவுமில்லா சீடனில்லா ஓங்குதல் இதுதான் சுய சாம்ராஜ்யம். அண்ட சராசர அசைவிற்குள்ளே அசையா காலம் தவ சிம்மாசனம். சூரியன் அர்க்கவி பாட்டு பொருளாய் சும்மா இருக்கும் கால சமஸ்தானம். சும்மா இருந்து சுகமாய் அதிரும் கால இருப்பே ஞான பிரம்மாண்டம்.
மதம் எல்லா மதமும் தேடுவதென்ன ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன அதுதான் முடிவற்றதின் முகவரி அதுதான் ஆதிவிலாச பெருநிதி அகமும் புறமும் அண்ட சராசரமானது என்ன விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன 1000 கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டிய அதிர்வும் என்ன அதுதான் முடிவற்றதின் முகவரி அதுதான் ஆதிவிலாச பெருநிதி விஸ்வரூபமாய் ஓங்கிய ஒளியின் சூத்திரம் என்ன வெட்டவெளியாகி நட்ட நடுவான சாத்திரம் என்ன மூலமாம் மண்டமாகின்ற நேத்திரம் என்ன நாதவிந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன ஜீவ நகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாய் ஆனது என்ன அமலம மண்டபிரம் மண்ட பூரணம் என்ன அதுதான் முடிவற்றதின் முகவரி அதுதான் ஆதிவிலாச பெருநிதி சத்திய யுகத்தின் வாசற்படியாய் திறப்பது என்ன நிகழ்காலத்தின் வாசப்படியாய் மலர்வது என்ன முதலும் நடுவும் முடிவும் இல்லா முதற்பொருள் என்ன ஒளியும் அதிர்வும் கரைந்த பரம்பொருள் என்ன ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்கும் மெய்ப்பொருள் என்ன யாருக்கும் வாய்க்கும் கருப்பொருள் என்ன ஒடுங்கி பின் ஓங்குதலாகிய திருப்பொருள் என்ன ஒளிமையத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன அதுதான் முடிவற்றதின் முகவரி அதுதான் ஆதிவிலாச பெருநிதி முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன் முடிவற்றதின் முகவரி கண்டேன் முழுதாய் என இழந்தேன் முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள் முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே காலாதீத பெருநிறை தானே முடிவற்றதின் முகவரி யுகமாகிய யுக பிரம்மாண்டம் முடிவற்றதின் முகவரி ஓங்குதலதனின் அஸ்திவாரமே முடிவற்றதின் முகவரி உயிரின் இலக்கு ஒன்றாம் அதுதான் முடிவற்றதின் முகவரி
தேறுவதென்ன? ஒவ்வொரு சபையும் சங்கமும் கூடி பேசுவதென்ன? குருமுனி ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சொன்னது என்ன? யுகம் யுகமாக தேடி தேடி அடைந்தது என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. அகமும் புறமும் அண்ட சராசரம் ஆனது என்ன? விதவிதமான வேதங்கள் எல்லாம் சொன்னது என்ன? ஆயிரம் கோடி தத்துவ கதைகளின் மூலம் என்ன? அறிவும் அசைவும் உணர்வும் தாண்டிய அதிர்வும் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. விஸ்வரூபமாய் ஓங்கிய ஒளியின் சூத்திரம் என்ன? வெட்ட வெளியாகி நட்ட நடுவான சாத்திரம் என்ன? பிண்ட மூலமா மண்டமாகின்ற நேத்திரம் என்ன? நாதவிந்துவை தாண்டி அதிர்கின்ற பாத்திரம் என்ன? ஜீவனகலிங்கு தேடும் அசலான திருவடி என்ன? எதிலும் கலந்து எல்லாம் கடந்த கருவறை என்ன? ஆதிஸ்ருதி அதிர்வின் மௌனமாயானது என்ன? ஆத்மாமலமா மண்ட பிரம்மாண்ட பூரணம் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. சத்திய யுகத்தின் வாசற்படியாய் திறப்பது என்ன? நிகழ்காலத்தின் வாசப்படியாய் மலர்வது என்ன? முதலும் நடுவும் முடிவும் இல்லா முதற் பொருள் என்ன? ஒளியும் அதிர்வும் கரைந்த பரம்பொருள் என்ன? ஒடுங்கிய உயிரை ஓங்கிட வைக்கும் மெய்ப்பொருள் என்ன? யாருக்கும் 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 வாய்க்கும் கருப்பொருள் என்ன? தோன்றி ஒடுங்கி பின் ஓங்குதலாகிய திருப்பொருள் என்ன? ஒளி மையத்தின் விசாலமாகிய பெரும் பொருள் என்ன? அதுதான் முடிவற்றதின் முகவரி. அதுதான் ஆதிவிலாச பெருநிதி. முடிவற்றதின் முகவரி தேடி பயணம் மேற்கொண்டேன். முடிவற்றதின் முகவரி கண்டேன். முழுதாய் என இழந்தேன். முடிவற்றதின் முகவரி நிரம்பிய சூரிய கவி என்னுள். முடிவற்றதின் முகவரியானது கால பிரம்மாண்டமே. காலாதீத பெருநிறைதானே முடிவற்றதின் முகவரி. யுக யுகமாகிய யுக பிரம்மாண்டம் முடிவற்றதின் முகவரி.
முடிவற்றதின் முகவரி. பாத்திரம் கையேந்தி பிச்சைக்கு வந்தவன் நானுமில்லை. இரத்தம் எலும் போடு சதை நரம்பிணைந்திட்ட பாத்திரம் எதற்குள் எதுவுமில்லை. இருப்பது ஆணவ கர்மம் பிசைந்திட்ட மாயக்கூடுவாயில் லாபமில்லை. இதற்குள் எதை நீ போட்டு நிறைத்தாலும் எல்லாம் ஆணவம் வேறு இல்லை. என்பது தேகமில்லை ஞான சூத்திரம் உணர்த்திய பிரம்மாண்டமே. மனம் உயிர் கலந்திட்ட மலப்பாண்டம் அதை தூய்மைப்படுத்திடும் பிரம்மாண்டமே. ஞான பிரம்மாண்டமே. உடம்பாலயம் என்கின்ற சூத்திரம் தவறில்லை. இது மட்டும் சரிவுமில்லை. ஆலயமேனில் பசிப்பிணி மூப்பு சாக்காடு உடலுக்கு எதற்கென்று நினைக்கவில்லை. அழியும் உடலிற்குள் உயிர்தான் நிறைகின்ற அறியாமை தீர்ந்திட வழியுமில்லை. இதுவரை வந்தவர் சொன்னது யாவையும் தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. ஊனுடம்பாலயம் என்கின்ற சூத்திரம் தவறில்லை. இது மட்டும் சரியுமில்லை. ஆலயமெனில் பசிப்பிணி மூப்பு சாக்காடு உடலுக்கு எதற்கென்று நினைக்கவில்லை. அழியும் உடலிற்குள் உயிர்தான் இறைகின்ற அறியாமை தீர்ந்திட வழியுமில்லை. இதுவரை வந்தவர் சொன்னது யாவையும் தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. தத்துவ குப்பைதான் ஞானமில்லை. உடல் மனம் உயிர் என்ற முப்பொருள் அழியும் மாணவ கர்மங்கள் மாயத்தினால் அழியா பூஜ்ய முடிவிலி எதுவென்று அறிவிக்கும் ஒளிமயம் கண்டு கொண்டே. ஏழாம் வானத்து படிநிலை ஏற்றத்தில் அழியா சூன்ய அருள் உணர்ந்தேன். அழிவில்லை தோற்றமும் அங்கில்லை என்கின்ற அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன். அதிசய நிறைவினே நிறைந்திருந்தேன். உடல் மனம் உயிர் என்ற முப்பொருள் அழியும் ஆணவ கர்மங்கள் மாயத்தினால் அழியா பூஜ்ய முடிவு
அதிசய நிறைவினில் நிறைந்திருந்தேன்.